திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னாச்சு அப்படி தினமலர்ல ஒரு பத்திரிகை போட்டுருக்காங்க. அப்படி தோல் மேலே கையை போட்டு போகிற மாதிரி. ஏங்க உங்களுக்கு பத்திரிகை வைக்கிறதுக்கு நாங்கள் தான் கிடைச்சுமா? திமுகவுக்கு எப்படி முரசொலியோ அது மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு தினமலர் ஒரு முரசொலி மாதிரி காட்சியளித்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் பாரதிய ஜனதாவுடைய திமுக வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பயந்துன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அது வாங்கியிருக்காங்களே, அவையெல்லாம் பதில் சொல்லட்டும், அப்போ தானே வெளியில் வரும். இது வரைக்கும் அடிமை கிடுமைன்னு பேசின முதலமைச்சர்கிட்ட அவர் வாயிலிருந்து வந்துட்டு இல்லை பதில். எதுக்குறான்னு வாயில் வந்துட்டு இல்லை, ஒத்துக்கிறீங்களா? எதுக்குறான்னு சொல்லிட்டார்ல, நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்கள் ஏதாவது ஒன்றுதான் செஞ்சீங்களா? உங்களுக்கு நிதி வழி இல்லை, உடனே எங்கே கேட்கணும்? கேட்குற இடத்துல கேட்டால் தாங்க நிதி வரும். எங்கிட்டே நல்லா ஒப்புறாங்க இல்லையே. ஒருத்தர் இருந்தார், அவரும் போயிட்டாங்க. கேட்க வேண்டிய இடத்துல கேட்டால் தானே நிதி கிடைக்கும். ஆமாம், நாங்கள் சொல்லி தான் இருக்கோம். அதுக்கு கவர்மெண்ட் வச்சுட்டு இருக்கிறீங்க. எது கவர்மெண்ட் இருக்கிறீங்க? யார்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்தது? தாலிக்கு தங்கம் உடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாங்க. அதை விட உயர்த்தி வழங்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை இப்போ ரத்து பண்ணிட்டோம். அம்மா மெடிக்கல் இன்னைக்கு ரத்து பண்ணிட்டாங்க. அதோட 2014 விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க. அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுது மக்களை கடனாளி ஆக்கி விட்டார்கள் என்று குறிப்பிட்டாங்க. இதே முதலமைச்சர் குறிப்பிட்டாங்க, அமைச்சர்லாம் குறிப்பிட்டாங்க. இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 33 மாத காலத்தில் 2,47,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 2,47,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்? அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் மேதகு ஆளுநர் உரைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதில் உரையாற்றினார்கள். நேற்றைய தினம் மேதகு ஆளுநர் உரையின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல்வேறு கருத்துக்களை நான் தெரிவித்திருந்தேன். அந்த கருத்துக்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதில் உரையில் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நேற்றைய தினம் நான் மாண்புமிகு ஆளுநர் உரையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது இடையிலே குறுக்கிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், நீங்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட திறக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்தார். இன்றைய தினம் ஆதாரத்தோடு சட்டமன்றத்திலே நான் எந்தெந்த தேதியில் ஜியோ வெளியிடப்பட்டது, எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்ற விவரத்தை சட்டப்பேரவையில் நான் தெரிவித்தேன். 11/12/2017 அன்று 12 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஜியோ நம்பர் 467 வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதாவது 12 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜியோ போடப்பட்டது. அதேபோல் 20/3/2018 அன்று தமிழகத்தில் 30 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜியோ நம்பர் 91 அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு மீண்டும் மறுப்பு தெரிவிக்கின்றார். நேற்றைய தினம் வேண்டுமென்றே திட்டமிட்டு நான் பேசுகின்ற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் குறுக்கிட்டு ஒரு தவறான உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டை தெரிவித்த காரணத்தினாலே அவர் சொன்ன கருத்து பொய்யானது, உண்மைக்கு புறமானது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 2017 2021 வரை 42 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதற்குள்ள ஜியோ நம்பரையும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இதை எதற்காக சொன்னேன் என்றால், நேற்றைய தினம் அவர் பேசியது தினகரன் பத்திரிகையிலே வெளியில் வந்திருக்கின்றது. அதற்காகத்தான் அதை மறுத்து இன்றைய தினம் சட்டமன்றத்திலே விளக்கத்தை கொடுத்திருக்கின்றேன். அதேபோல திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைத்து 33 மாத காலம் ஆகிறது. இந்த 33 மாத காலத்தில் பல்வேறு புதிய திட்டங்களை அவர்கள் அறிவித்தார்கள்.
பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் திட்டங்கள் அறிவிக்கின்ற பொழுதும் சரி, பிரச்சனைகள் ஏற்படுவதும் சரி, அதற்கென்று ஒரு குழுவை போடுவார்கள். இதுவரை 52 குழுக்கள் மேலாக போடப்பட்டதுக்காக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. அவை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை குழுக்கள் போடப்பட்டன, எத்தனை குழுக்கள் முழுமையான அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன, அந்த அறிக்கையின் பேரில் என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுக்கப்பட்டிருக்கின்ற விவரத்தை நான் கேட்டேன். அதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டேன். அதையும் மாண்புமிகு முதலமைச்சருடைய பதிலில் தெரிவிக்கப்படவில்லை. அதோடு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினீர்கள். அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டினுடைய பட்டியல் எந்தெந்த தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வருகின்றது என்ற விவரம், அதில் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கும் என்ற விவரத்தையும் நீங்கள் பதில்களில் தெரிவிக்க வேண்டும் சொன்னேன். அதையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதோடு உங்கள் தொகுதியில் முதல்வன் என்ற திட்டத்தில் சுமார் 20.30 லட்சம் மனுக்கள் பெற்றதாகவும் அதில் 19.30 லட்சங்கள் மனுக்கள் தீர்வு காணப்பட்டதும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதில் சில விளக்கங்களை நான் கேட்டேன். இதில் எத்தனை மனுக்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப்பட்டுள்ளது, எத்தனை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன என்ற விவரம் முதலமைச்சருடைய பதில் உரையில் தெரிவிக்க வேண்டும் என்றால் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. மிக்ஜாம் புயல் சென்னைக்கு வந்த பொழுது கனமழை பொழிந்தது. அதோடு சென்னை சுற்றியுள்ள சில மாவட்டங்களில் கனமழை பொழிந்து மக்களுக்கு உடைமைகள் சேதமடைந்தன. இந்த கனமழையால் மக்களுக்கு நிறைய சேதங்கள் ஏற்பட்டது. அப்படி சேதம் ஏற்படுகின்ற பொழுது அதற்காக செலவழித்த தொகை எவ்வளவு என்று கேட்டேன். அதற்கும் பதில் இல்லை. அதேபோல தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது. அந்த கனமழை பொழிகின்ற பொழுது அங்கே கடும் சேதம் ஏற்பட்டது. அந்த சேதத்திற்கு எவ்வளவு செலவு அரசின் மூலமாக செலவழித்தீர்கள் என்ற விவரத்தை கேட்டேன். அதுவும் அவர் பதிலிலே தெரிவிக்கப்படவில்லை. அதேபோல 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு என்ன யுத்திகளை கடைபிடிக்கின்றீர்கள்? 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு இந்த அரசு என்னென்ன யுக்திகளை கடைபிடிக்கின்றது என்ற விவரத்தை சட்டமன்றத்திலே பதில் உரையிலே தெரிவிக்க வேண்டும். அதுவும் தெரிவிக்கவில்லை. அதே போல அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் 11.7 லட்சம் ஹெக்டேர் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வரப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை எத்தனை லட்சம் ஹெக்டேர் தரிசு நிலங்களை இன்றைக்கு சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்ட என்ற விவரத்தை நீங்கள் பதிலில் தெரிவிக்க, அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அதே போல 10 லட்சம் ஏக்கர் உள்ள இருபோக சாகுபடி பரப்பை 20 லட்சம் ஏக்கராக உயர்த்தவும் சொன்னார்கள். அதற்கும் உண்டான பதில் இந்த பதிலுரையில் கிடைக்கப்படவில்லை. அதோடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2023 அன்று மேட்டூருக்கே நேராக வந்து ஜூன் 12ஆம் தேதி உரிய காலத்திலே டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி குறித்த நேரத்திலே தண்ணீர் கிடைக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு தண்ணீரை திறந்து விட்டார். ஆனால் நமக்கு ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அரசு காவிரியிலே தண்ணீர் திறந்துவிடும். அதை கேட்டு பெறவில்லை. அதனால் தண்ணீரை ஜூன் மாதம் 2023 ஜூன் மாதம் மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு விட்டது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடிக்காக அவர்களும் முதலமைச்சர் திறந்து விட்டுவிட்டார் என்று சொல்லி அவர்களும் குறுவை சாகுபடி செய்து விட்டார்கள். ஆனால் முழுமையான தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் கிட்டத்தட்ட 5.2 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டதில் 3.5 ஹெக்டேர் அந்த பயிரிட்ட பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் கருகி சேதமடைந்து விட்டன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்த்துக் கொள்வோம். ஆனால் இந்த விடியா திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி செய்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படாத காரணத்தினால் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த காப்பீட்டு தொகை கிடைக்கவில்லை. அதை இந்த அரசு செய்த காரணத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு
அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நிவாரணம் கிடைக்கவில்லை. ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் செய்யப்பட்டிருந்தால் கிடைத்திருக்கும். அதை இந்த அரசு வழங்க வேண்டும் என்று நான் தெரிவித்தேன். அதற்கும் பதிலில்லை. அது மட்டுமில்லாமல் அதுக்கு பிறகு மழையை நம்பி, நிலத்தடி நீரை நம்பி சம்பா, தாளடி போன்ற பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டார்கள். அதற்கும் உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கவில்லை. காலம் தாழ்த்தி தண்ணீர் 10 நாட்கள் திறந்தனால் அந்த பயிர்களும் வாடிக்கொண்டிருக்கின்றன. பல பயிர்கள், சம்பா, தாளடி பயிர்கள் இன்றைக்கு கருகிவிட்டன. அதையெல்லாம் வேளாண் துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் முழுமையாக கணக்கிட்டு ஒரு ஹெக்டருக்கு 1 ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று நான் என்னுடைய ஆளுநர் உரைகளை நான் தெரிவித்தேன். அதற்கும் பதில் அளிக்கவில்லை. அதோடு இன்றைய தினம் விலைவாசி உயர்ந்து விட்டது. அந்த விலைவாசி உயர்வுடைய பட்டியலை நான் படித்தேன். இன்றைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள், அன்றாடம் உழைத்து வாழ்கின்ற மக்களுக்கு இந்த விலைவாசி என்பது மிகப்பெரிய சுமை. அவை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விலைவாசி உயர்ந்திருக்கின்றது என்ற பட்டியலை நேற்று தினம் படித்தேன். அந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு முதலமைச்சரிடத்தில் எந்த பதிலும் இல்லை. கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். அதை நான் கடந்த ஆண்டே சுட்டிக்காட்டினேன். இன்று வரை கட்டுமான பொருட்கள் விலை இறக்கவே இல்லை. அதையும் சுட்டிக்காட்டினேன். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு செங்கல் விலை உயர்ந்திருக்கின்றது, ஜல்லி விலை உயர்ந்திருக்கிறது, எம்சாண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது, மணல் விலை உயர்ந்திருக்கின்றது, கம்பி விலை உயர்ந்திருக்கின்றது, சிமெண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது. ஆகவே கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கின்ற லட்சக்கணக்கான தொழில்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த தொழிலாளர்கள் வேலை இழக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே நடுத்தர ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த விலை உயர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த நீங்கள் அறிவித்தவாறு அத்தியாவசிய பட்டியலில் இதை சேர்க்கப்பட்டு இந்த விலை ஏற்றத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதற்கும் பதில் இல்லை. அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே 520 அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அந்த 560 அறிவிப்புகளே இதுவரை ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீதியுள்ள 90% அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் முதலமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் எங்கே பொதுக்கூட்டத்துக்கு சென்றாலும் அல்லது பேட்டி அளித்தாலும் பத்திரிகை வாயிலாகவும் இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு இவர்கள் அறிவித்த 520 அறிவிப்புகள் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக சில அறிவிப்புகளை கோடிட்டு காட்டின. அதற்கும் பதிலில்லை. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பு, அதாவது நிறைவேற்ற முடியாத அறிவிப்பை 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இன்றைக்கு விஞ்ஞான முறைப்படியே கவர்ச்சிகரமாக மக்களை கவர்கின்ற விதத்திலே அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதில் சில அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றாத அறிவிப்புகள் சிலவற்றை தான் சொல்கிறேன். நிறைய 90% நிறைவேற்றப்படவே இல்லை. அதில் அறிவிப்பு எண் 35 உணவுப் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை. அறிவிப்பு எண் 42 100 நாட்கள் ஊரக வேலை நாட்கள் 150 உயர்த்தப்படும். அறிவிப்பு எண் 75 நெல் கரும்புக்கு அவர்கள் நெல்லுக்கு குண்டாலுக்கு 2,200 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க. கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் நெல்லுக்கு 4,000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க. இது வரைக்கும் வழங்கலை. நேற்று தினம் அமைச்சர் சொல்கிறாரு, இன்னும் 33 மாதம் தான் ஆகிருக்குது, இன்னும் எஞ்சிய பகுதி இருக்குல்ல, அப்போ நாங்கள் உயர்த்தின்னு சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அறிவிப்பு 83 காவிரி குண்டாறு இணைப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக அந்த 5 மாவட்ட மக்கள் வறட்சியான பகுதியில் வாழ்கின்ற விவசாய தொழிலாளர்கள் தங்கள் பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட வேண்டும். அதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததன் விளைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது நேரடியாக காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அடிக்கல் நாட்டி அந்த பணி துவங்கப்பட்டது. அதற்கு இதுவரை எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. அது கிடப்பிலே போட்டுவிட்டார். அறிவிப்பு 112 சேது சமுத்திர திட்டம் அறிவிப்போடு நின்று போச்சு. அறிவிப்பு 152 போக்குவரத்து பணியாளர் மீண்டும் பழைய ஓய்வு வழங்கப்படும். இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு இவர்கள் அறிவித்த அறிவிப்பின்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தேவையான பணப்பலன் வழங்க வேண்டும் என்று அவர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. அறிவிப்பு 159 உயர்கல்வி கல்விக்கடன், அதுவும் இதுவரைக்கும் அறிவிக்கல. 160 அறிவிப்பு நீட் தேர்வு ரத்து. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இன்னும் ஒருபடி மேலே போய் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்,
நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தையே கண்டுபிடிக்க முடியல. நீயாவது கண்டுபிடிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அதோட அறிவிப்பெண் 221, 2 மாதங்களுக்கு ஒரு முறைக்கு பதில் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு அளவு செய்யப்படும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை மின் அளவீடு எடுத்துக்கிட்டு இருந்தால் 1 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்க சொன்னாங்க. அதுவும் செய்யலை. அறிவிப்பெண் 222, நிலைக்கட்டணம் 50 தடை செய்யப்படும் சொன்னாங்க. அதுவும் இல்லை. 240, நியாய விலைக்கடையில் மாதந்தோறும் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும்னாங்க. அதுவும் கொடுக்கல. 225 அறிவிப்பெண் தாலிக்கு தங்கம் 25,000 30,000 உயர்த்தப்படுனாங்க. அதான் 50,000 60,000 உயர்த்தப்படுறாங்க. திட்டத்தையே நிறுத்திட்டாங்க. அதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அறிவிப்பெண் 309, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் வழங்கப்படும்னாங்க. அது போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. நேற்றைய தினம் கூட அழைத்து பேசியிருக்கிறாங்க. இன்னும் தீர்வு காணல. படிக்காதவங்களையும் ஏமாத்துறாங்க, படிச்சவங்களையும் ஏமாத்துகின்ற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு தான். அதோட நான் ஏற்கனவே சொல்லி 468 இந்த கட்டுமான பொருட்களுடைய விலை பற்றி நான் சொல்லிட்டேன். அதுவும் எந்த அறிவிப்பும் அவர் வெளியிடலை. அறிவிப்பு 487, சொத்து வரி அதிகரிக்க மாட்டான்னு சொன்னாங்க. இதில் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க, கடை வரியை உயர்த்திட்டாங்க, மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. எதெல்லாம் உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்களோ அத்தனையும் உயர்த்திய அரசாங்கம் தான் அதிமுக அரசாங்கம். 503 அறிவிப்பு, எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபா வழங்கப்படுனாங்க. கனவுல தான் மக்கள் கண்டிட்டு இருக்காங்க, இன்னும் நனவாகலை. அதே போல் அறிவிப்பெண் 504, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுனாங்க. இதான் ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை அவர்கள் சொன்னபடி. ஆகவே இதையெல்லாம் முக்கியமான அறிவிப்புகள். ஆகவே தான் நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட 520 அறிவிப்புகளில் வெறும் 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 90% அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. அதற்கு உண்டான பதில் வெள்ளை அறிக்கை வெளியிடும் சொன்னால் அதுவும் இல்லை. அதேபோல் நான் பேசுவதை நேரலையில் ஒளிபரப்பது கிடையாது. நான் பேசுறது மட்டும் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு அது சிலதெல்லாம் எடிட் பண்ணி அதை கொடுப்பாங்க. அதுவும் நேற்று கொடுக்க மறுத்துட்டாங்க. இதுதான் இந்த அரசு இருக்குது. இன்னொன்று கொடுக்கணும். அதோட இன்றைய தினம் நேற்றைக்கும் இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அவருடைய 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் வெவ்வேறு காவல் ஆணையாளர் அலுவலகத்துக்கு அருகில் போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க. நேற்றைய தினம் அந்த பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து விடுதலை செய்தார்கள். இன்றைய தினமும் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அவர்கள் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்கிறார்கள். அதை பற்றியும் நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அவர்கள் கேட்பதெல்லாம் இன்றைக்கு பார்வையற்றோர் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு 1% வழங்க வேண்டும் என்று அரசாணையிலே குறிப்பிட்டுள்ளது. அதில் தான் அவர்கள் கேட்குறாங்க. பார்வையற்றோர் அதுதான் கேட்குறாங்க. அதில் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. அதில் இந்த பார்வையற்றவர்களுக்கு பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு எங்களுக்கு அந்த பணி நியமனம் கிடைப்பதற்கு இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்திட்டார் என்று நான் மாண்பு முதலமைச்சரை கேட்டேன். மாண்பு அமைச்சர்கள் எழுந்து இதற்கு பதில் சொல்லாமல் ஏதோ பதிலை சொல்லி அதையும் கைவிட்டுவிட்டார். இதெல்லாம் விமர்சனம் இல்லை, இது உண்மை. நேரம் போதாது. ஏன்னா 20 நிமிஷத்தில் முடிச்சிட்டார்ல, அப்புறம் நேரம் எப்படி போகுது? நான் இத்தனையும் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த ஆட்சி அமைந்த பிறகு என்ன திட்டங்களை கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுது மக்களை கடனாளி ஆக்கி விட்டார்கள் என்று குறிப்பிட்டார்கள். முதலமைச்சர் குறிப்பிட்டாங்க, அமைச்சர்லாம் குறிப்பிட்டாங்க. இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 33 மாத காலத்தில் 2,47,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 2,47,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள்? உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பத்திரிகை உடன்படல அத்தனை பேருக்கும் தெரியும். என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றுக்கிறாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது
இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் அந்த குடும்பத்தில் இருந்த மாணவி மடிக்கணி கொடுத்தோம். சும்மா 52,30,000 பேர் கொடுத்தோம். 52,30,000 பேர் கொடுத்தோம். அதுக்கு மட்டும் சுமார் 7,000 கோடி கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் உடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாங்க. அதை விட உயர்த்தி வழங்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை இப்போ ரத்து பண்ணிட்டோம். அம்மா மினிக்கிளினிக்கு ரத்து பண்ணிட்டாங்க. அதோட 2014 விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க. அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க. அதே மாதிரி நிறைய கல்லூரிகளை திறந்தோம், நிறைய பாலங்களை கட்டி கொடுத்தோம். இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் என்ற பெருமையை பெறுகின்ற அளவிற்கு அதிகமான தார் சாலை அமைத்து கொடுத்தோம். அடிப்படை வசதி நிறைய தடுப்பணைகளை கட்டணும். நஞ்சை புகழூர் தடுப்பணை, ஆதனூர் குமாரமங்கலத்தில் தடுப்பணை, அத்திக்கடை அவனாசி திட்டம், 100 ஏரி வறண்ட ஏரிகளுக்கு 100 நீர் நிரப்புகின்ற திட்டம் சேலம் மாவட்டத்தில், குடிமராமத்து திட்டத்தில் 1240 கோடி. இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். ஒரு திட்டமாவது இந்த ஆட்சி வந்து நிறைவேற்றிருக்காங்களா? ஒரு பெரிய திட்டமாக நிறைவேற்றிருக்காங்களா? அது மட்டும் இல்லை, மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் 63,000 கோடிக்கு மாண்புடைய அம்மாவோட அம்மா அரசு இருக்கட்டும், நான் முதலமைச்சர் இருக்கட்டும், மத்திய உள்துறை அமைச்சர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும். இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரே காலகட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடிக்கு அடிக்கல் நாட்டி சரித்திரம் கிடையாது. அந்த வரலாற்றையும் அதிமுக அரசு தான் படைச்சது. அதனுடைய பணி என்னன்னு கேட்டேன். நேற்று தினம் பேசுகின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்திருக்குது. அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எவ்வளவு தூரம் இன்றைக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைச்சிருக்கிறீங்க, அதற்கு செலவழித்த தொகை எவ்வளவு, மத்திய அரசிடமிருந்து எவ்வளவு தொகை வந்தது என்ற விவரங்கள்லாம் பதிலுரை தெரிவிக்கணும்னு சொன்னேன். அதையும் தெரிவிக்கல. அதுதான் நான் அதுக்கு தான் நான் விளக்கம் கேட்கறது. விளக்கம் சொன்னா தானே ஆகும். ஆக 70% மாநில அரசு கடனாக பெறும், மீதி 30% மாநில அரசு மத்திய அரசு பகிர்ந்த அடிப்படையில் கொடுப்பாங்க. அந்த விளக்கத்தையும் கொடுக்கலையே. நீங்கள் 63,000 கோடினா அதில் எவ்வளவு கடன் வாங்கியிருக்குது, எவ்வளோ மாநில அரசு போட்டிருக்குது, நீ எவ்வளோ வரும்னு சொன்னால் தானே நாம் மீறி அதை பேச முடியும். எதுவுமே 10ஆம் வாரம் தான் எப்படி மக்களுக்கு தெரியும்? ஒரு அரசாங்கம் என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் மாறி. இன்றைக்கு எதிர்கட்சி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அப்பொழுது ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்பட முடியும். ஆக இன்றைக்கு மக்கள் ஆளுங்கட்சியை நம்பித்தான் இருக்கின்றார்கள். ஆக எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனையை சுட்டி காட்டுவது என்னுடைய கடமை. அதற்குரிய பதில் கிடைக்க வேணும்ல, பதிலே இல்லையே. ஆமாம், நாங்கள் சொல்லி தான் இருக்க. அதுக்கு கவர்மெண்ட் வச்சுட்டு இருக்கிறீங்க. எது கவர்மெண்ட் இருக்கிறீங்க? யார்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்தது? உங்களுக்கு தானே கவர்மெண்ட் கொடுத்தாங்க, நீங்கள் தானே அதை செய்யணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனையை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற சட்ட போராட்டம் நடத்தினாங்க. உச்சநீதிமன்றத்தில் சரியான தீர்ப்பை நாங்கள் பெற்றோம். தீர்ப்பு பெற்ற பிறகு அதை நடைமுறைப்படுத்த காலதாமதமாச்சு மத்திய அரசாங்கம். கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து 22 நாட்கள் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்த வரலாறு படைத்த கட்சி அதிமுக கட்சி. நீங்கள் ஏதாவது ஒன்றுதான் செஞ்சீங்களா? உங்களுக்கு நிதி வழி இல்லை, உடனே எங்கே கேட்கணும்? கேட்குற இடத்துல கேட்டால் தாங்க நிதி வரும். எங்கிட்டே நாடாளுமன்றம் இல்லையே, ஒருத்தர் இருந்தார், அவரும் போயிட்டாங்க. கேட்க வேண்டிய இடத்துல கேட்டால் தானே நிதி கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை இருக்காங்க? கிட்டத்தட்ட 39 38 பேர் இருக்கிறாங்க. பாண்டிச்சேரி 40. நீங்கள் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி வேறு வச்சுட்டீங்க. கூட்டணி கட்சிகளாக சேர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. ஏன் கேட்க மறுக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எப்படி போராடணும்? போராடுங்கிறது தானே விடிய காலம் பிறந்தது. அதே போல் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு, நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசிடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க? எத்தனை பேர் நாடாளுமன்றம் தள்ளி வச்சிங்க? எதுவுமே செய்யலையே, சும்மா வாயில தானே பேசுகிறீங்க. அப்புறம் ஒரே நிமிஷம், நேற்று தினம் இன்றைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில் பார்த்தோம், திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்றாச்சு அப்படி தினமலரில் ஒரு பத்திரிகை போட்டுருக்காங்க. அப்படி தோல் மேலே கையை போட்டு போகிற மாதிரி. ஏங்க, உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நாங்கள் தான் கிடச்சுமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. தயவு செய்து அல்கூர்ந்து பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு தர்ம நீதியாக பத்திரிகை வெளியிட வேண்டும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சியை துவக்கிறதே திமுக ஒரு தீய சக்தி தான் அந்த கட்சியை துவக்கியிருக்கிறோம். அதிலிருந்து எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான், மற்ற எந்த கட்சியும் கிடையாது. அந்த அடிப்படையில் நாங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை கொச்சப்படுத்தி தரம் தாழ்த்தி பத்திரிகைகள் வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு திமுக எப்படி முரசலியோ அது மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு தினமலர் ஒரு முரசலி மாதிரி காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றனர்.
இதையெல்லாம் தயவு செய்து எண்ணி பார்த்து போட வேண்டும். நடுநிலையோடு நீங்கள் பத்திரிகைகளை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு அந்த மாதிரி படமே வரலையே, வந்தா தானே எங்களுக்கு தெரியும். அதாவது எங்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு இல்லைப்பா. வாய்ப்பு இருந்தால் எங்களுக்கு அதை பற்றி தெரியும், பத்திரத்தை பற்றிலாம் தெரியும். எங்களுக்கு தெரியல. இப்போதான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதான் எங்கள் ஆளுன்னு சொன்னாங்க வரும்போது. அது முழு விவரம் கிடைச்ச பிறகு நான் தகவல் சொல்லுவேன். ஏன் இங்கே இருக்கிற திமுக வாங்கலையா? வாங்காத கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்று தான். புரியுதுங்களா? அதாவது நாங்கள் சொல்கிறது, நீங்கள் பாரதிய ஜனதாவுடைய திமுக வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பயந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அது வாங்கியிருக்காங்களே, அவையெல்லாம் பதில் சொல்லிட்டோம். அப்போ தானே வெளியில் வரும். இப்படி தடுத்தா தான் எங்களை போல் இருக்கிற கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பணம் இவர் கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நிதி திரட்டி எங்களை போல இருக்கிற கட்சி ஒடுக்குறாங்க, நெசுக்குறாங்க. நிச்சயமாக வரவேற்கிறோம். அதுவும் சொன்னேன், இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே கண்டுக்கல. நல்லா சிந்திச்சு பாருங்க. காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறைப்படுத்தும் ரெண்டும் அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பணி செய்யாமல் அதுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பணி, அதாவது நீர் முறைப்படுத்தும் மூலம்னா அங்கே எவ்வளோ தண்ணி வருது, எவ்வளோ டேம் இருக்குது என்னென்னு பரிந்துரைத்து ஆணையத்துக்கு பரிந்துரை. ஆணையம் வந்து ஒவ்வொரு மாதம் கூடி அதுக்கு சம்மந்தப்பட்ட மாநிலத்தில் எவ்வளோ தண்ணின்னு பகிர்ந்து கொடுப்பாங்க. அதுதான் அதனுடைய வேலை. நாங்கள் இருக்கும்போது என்னாச்சு? இதே மாதிரி கொண்டு வந்தாங்க, கர்நாடக அரசு கொண்டு வந்தாங்க. நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம், அதை நிராகரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மத்திய நீர்வள ஆணையம் நினைக்கிறேன், அவர் மீது நாங்கள் உச்சநீதிமன்றம் மான நஷ்ட விலக்கே போட்டோம். இன்றைக்கு என்ன ஆச்சு? இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் ஆட்சி சொல்லின்றவர் அந்த ஆணையத்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து என்ன பேசுனான்னு எங்களுக்கு தெரியாது. பத்திரிகையில் ஊடகத்திலையும் பார்க்குறதானே, அமைச்சர் சொல்கிறதானே எங்களுக்கு தெரியும். நாங்கள் எதிர்க்கட்சி. அதனால் அதில் வந்து இன்றைக்கி சென்ட்ரல் கமிஷன், சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இன்றைக்கி அதுக்கு வந்து சிபாரிசு செஞ்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்துகிட்டு என்ன ஆகிறது? அதுதான் நான் இன்றைக்கு தினம் பேசுகிறேன். ஏன் இவ்வளோ மெத்தனகாரமாக இருக்கிறீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு 50 ஆண்டு காலம் போராடி உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு நாங்கள் பெற்று தந்ததை அதை கூட காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க. உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்குது. ஆணையத்துக்கு என்ன பவரு, இதுக்கு என்ன பவருன்னு மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கப்படும். அந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு போகின்ற பொழுது நீங்கள் வந்து ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க? நிராகரிக்க வேணும்ல. அதுதான் நேற்று பேசுனேன். பரவாயில்ல, இப்போ நான் எதுக்குறேன்னு சொல்லிக்கிட்டார்ல. இது வரைக்கும் அடிமை கிடுமின்னு பேசின முதலமைச்சர்கிட்ட அவர் வாயிலிருந்து வந்துட்டதில்ல பதில். எதுக்குறான்னு வாயில் வந்துட்டதில்ல. ஒத்துக்கிறீங்களா? எதுக்குறான்னு சொல்லிட்டார்ல, நீங்கள் தானே சொன்னீங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமாக இருந்தால் ஆதரிப்போம், பாதகமாக இருந்தால் எதிர்ப்போம். அது ஆளுகின்ற போது கூட்டணியாக இருந்தாலும் சரி, இல்லது கூட்டணி இல்லாமல் வெளியில் இருந்தாலும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறார். இங்கு இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அதற்காக தான் நான் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். இவர்களைப் போல பதவிக்கு அதிகாரத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் வந்து அடிமையாக இருந்தது கிடையாது. மக்களுக்கு சேவை செய்வதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம். அதுதான் எங்களுடைய தலைவர்கள் வகுத்து தந்த பாதை. அதன் வழியில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இப்போ நாங்களும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம்ல. பூத் கமிட்டி அமைச்சிருக்கிறோம், இன்னும் மற்ற வேலையில செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆகவே கூட்டணி என்பது தேர்தல் நெருங்க தான் வரும். தேர்தல் நெருங்குது என்ன, தேர்தல்னு எப்படின்னு தெரியல, 1 மாதம் ஆகுறாங்களா அறிவிக்கிறதுக்கு. தேர்தல் வருகின்ற பொழுது நிச்சயமாக கூட்டணி ஏற்படும். அப்பொழுதெல்லாம் உங்களை அழைத்து நாங்கள் முழுமையாக தெரிவிப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.